சுறா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு. தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 22ஆம் தேதி வரை இடி, மின்னல் மற்றும் தரைக்காற்றுடன் கூடிய கோடை மழை தொடரக்கூடும் என்றும் இந்திய வானிலை மையம் தகவல். தென் மாநிலங்களில் கோடை மழைக்கான வாய்ப்பும் வட மாநிலங்களில் வெப்ப அலைக்கான வாய்ப்பும் உள்ளதாக வானிலை மையம் தகவல். நாட்டில் ஒரே காலகட்டத்தில் இருவேறு சீதோஷ்ண நிலை நிலவுவதாகவும் அறிவிப்பு. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அதிகாலை முதல் கொட்டி தீர்த்த கனமழை. கோடை உழவு பணிகளுக்கு மழை உதவும் என விவசாயிகள் மகிழ்ச்சி. கரூர் மாவட்டத்தில் கடந்த வாரம் கடும் வெப்பம் நிலவி வந்த நிலையில் கோடை மழையால் குளிர்ச்சியான சூழல். அரவக்குறிச்சியில் பெய்த மழையால் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. மயிலாடுதுறை, குத்தாலம் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு முதல் பலத்த மழை. செம்பனார் கோவிலில் காற்றுடன் பெய்த மழையால் சாலையின் குறுக்கே மரம் சாய்ந்து போக்குவரத்து பாதிப்பு. கடந்த சில வாரங்களாக வெயில் வாட்டி வந்த சென்னையில் சாரல் மழையால் குளிர்ந்த சூழல். அதிகாலை முதல் மழை பெய்து வரும் நிலையில் முகப்பு விளக்கை ஒளிரவிட்டபடி சென்ற வாகனங்கள். தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் 16 சென்டிமீட்டர் மழை பதிவு. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரையில் 14 சென்டிமீட்டரும், திருவாரூர் மன்னார்குடியில் 13 சென்டிமீட்டரும் மழை பெய்ததாக வானிலை மையம் தகவல். மதுரையில் அரசு பேருந்தில் ஒழுகிய மழைநீரில் நனைந்தபடி சென்ற பயணிகள். அரசு பேருந்துகள் உரிய பராமரிப்பின்றி இயக்கப்படுவதாக பயணிகள் குற்றச்சாட்டு. சுரங்கப்பாதை மற்றும் தரைப்பாலங்களில் தண்ணீர் தேங்கியிருந்தால் மாற்று வழியில் பேருந்துகளை இயக்க ஓட்டுநர்களுக்கு SCTC அறிவுறுத்தல். பேருந்துகளில் தண்ணீர் ஒழுகுவது, இருக்கை பிரச்சினைகள் போன்றவை குறித்து உடனடியாக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தவும் உத்தரவு. மும்பையில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அமோகமான வரவேற்பு இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. நேற்று நடந்த ரோட் ஷோவின் காட்சிகளை வெளியிட்டு கருத்து. போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கை தொடர்பாக அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. போதைப்பொருள் நடமாட்டம், மாவட்ட வாரியாக எடுக்கப்பட்டுள்ள தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முக்கிய ஆலோசனை என தகவல். சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டவர்களை அமலாக்கத்துறை கைது செய்ய உச்சநீதிமன்றம் புதிய கட்டுப்பாடு விதிப்பு. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பிறகு சிறப்பு நீதிமன்றத்தின் அனுமதியின்றி யாரையும் கைது செய்யக்கூடாது என உத்தரவு. அமலாக்கத்துறை கைதுக்கு எதிராகவும் ஜாமீன் கோரியும் செந்தில் பாலாஜி தொடர்ந்து வழக்குகளின் விசாரணை ஜூலை 10ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. தங்கள் தரப்பு வழக்கறிஞர் வேறு வழக்குகளின் விசாரணையில் இருப்பதாக கூறி அமலாக்கத்துறை கால அவகாசம் கோரியதை அடுத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஐரோப்பிய நாடான ஸ்லோவேக்கியாவின் பிரதமர் ராபர்ட் ஃபிகோ துப்பாக்கிச் சூட்டில் படுகாயம். உடலில் 5 குண்டுகள் பாய்ந்த நிலையில் மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை. தெலங்கானாவில் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் 2 லட்சம் ரூபாய் வரையிலான பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அறிவிப்பு. இடைத்தரகர்கள் இல்லாமல் விவசாயிகளிடம் இருந்து அரசு அமைப்புகள் மூலம் நேரடி நெல் கொள்முதல் செய்யவும் அதிகாரிகளுக்கு உத்தரவு. தேர்தலுக்கு பின் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் வெளியில் இருந்து ஆதரவளிக்கப் போவதாக மமதா பேச்சு. மேற்கு வங்கத்தில் காங்கிரசும் மார்க்சிஸ்டும் பாஜக அணியில் இருப்பதாகவும் விமர்சனம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள ஆனைவாரி முட்டல் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் கொட்டுகிறது. நீராதார பகுதிகளில் மழை பெய்வதால் 4 மாதங்களாக காய்ந்து கிடந்த நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் விழுகிறது. இந்திய கால்பந்து அணியின் கேப்டன் சுனில் சேத்ரி ஓய்வு பெறுவதாக அறிவிப்பு. ஜூன் 6ஆம் தேதியன்று நடைபெறும் குவைத் அணிக்கு எதிரான உலகக்கோப்பை தகுதி சுற்றுப் போட்டியுடன் விடைபெறுகிறார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் டிரம்பை நேரடி விவாதத்திற்கு அழைத்தார் ஜோ பைடன். விவாதத்திற்கான தேதி, இடம், நேரத்தை குறிப்பிட டிரம்ப் மறுப்பதாக விமர்சனம்.
சீன தலைநகர் பீஜிங்கில் அந்நாட்டு அதிபர் ஜி ஜின்பிங்குடன் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் சந்திப்பு. உக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்யா தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் சீனாவின் ஆதரவை கோரியதாக தகவல். அமெரிக்கா உள்ளிட்ட 7 நாடுகளின் ரூபே கார்டு வாடிக்கையாளர்களுக்கு புதிய சலுகை. ஜூலை 31ஆம் தேதி வரை டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டு செலவழிப்பதற்கு 25% கேஷ்பேக் பெறலாம் என அறிவிப்பு. பிக்ஸட் டெபாசிட்டுகளுக்கு வழங்கப்படும் வட்டியை 0.25% வரை உயர்த்தியது பாரத ஸ்டேட் வங்கி. மற்ற வங்கிகளும் வட்டியை உயர்த்த வாய்ப்புள்ளதால் வட்டி வருவாயை நம்பியுள்ள முதியோருக்கு கூடுதல் தொகை கிடைக்கும். மறைந்த விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டதற்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து. மதுரை வீரன் என்றும் விஜயகாந்த் போன்ற ஒருவரை பார்க்கவே முடியாது என்றும் பாராட்டு. சுறா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு.